இன்னைக்கு வந்து கை கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை எப்படி மடித்து போடுறது, எப்படி மடிக்கிறது அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு ஓரத்தை இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டோமா? இப்போ 2 பீஸ் இருக்கு. திரும்பவும் அதை இன்னொரு மடிப்பு மடிச்சிடலாம். இப்போ 2 தடவை மடிச்சாச்சு. மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கு. இப்போ 4 பீஸ் இருக்கு பாருங்க. இப்போ 2 தடவை மடிச்சோம்னா 4 பீஸ் இருக்கும். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கு. ஓர சைடு வந்து ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ கை வந்து எப்படி அளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெம்மிங்க்கு எவ்வளோ விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இப்போ அந்த லைனுக்கு மேலே இருந்து தான் கையோட ஹைட்டை மார்க் பண்ண போகிறோம். கை ஹைட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோலோட சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கையோட ஹைட் எவ்வளோ இருக்கு? 7.5 இருக்கு. அதே 7.5 நம்ம ஆர்ம் ஹோல் சுற்றளவு போல் அதுக்கு நிறைய 7.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே அந்த 7.5 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் எடுத்துருக்கோம். இப்போ மேலே போட்ட லைன்ல இருந்து அந்த ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து 3 இன்ச் இருக்கணும். நெக்ஸ்ட் 1 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சில் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 1 இன்ச்சும் மார்க் பண்ணிட்டோம். 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கணும். 1.5லேருந்து வளைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து அந்த 1.5லேருந்து அந்த ஆர்ம் ஹோல் சுற்றளவு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கணும். நம்ம ஸ்லீவ் எப்படி வரைஞ்சி வெட்டுவோமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் சுற்றளவுக்கு நேர ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கையோட சுற்றளவுக்கு நேர ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து கையோட சுற்றளவுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போட்டு துணி விடுறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த நடுவில் குடஞ்சி வெட்டுறதுல நிறைய டவுட் இருக்கு. கல்யாணி லதாஸ்ரீ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நம்ம 1 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே தான் வச்சுருக்கோம். அந்த 1.5 இன்ச்லேருந்து வளைச்சி ஆர்ம் ஹோல் சுற்றளவு வரைக்கும் கட் பண்ணியாச்சு. இந்த கட் கொடுக்கறதுல தான் அவங்களுக்கு டவுட் இருக்கு. இந்த இடத்துல கட் கொடுக்கறது வந்து நம்ம கையோட சுற்றளவு, ஆர்ம் ஹோல் சுற்றளவு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. பேக் சைடில் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம கை எப்படி கட் பண்ணமோ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு லைனு. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் சுற்றளவு. இப்போ 1.5 இன்ச்சுக்கு இந்த பக்கம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து அந்த பக்கமும் எதுவுமே பண்ணக்கூடாது. இதுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் அந்த 1.5 இன்ச்சுக்கும் அந்த ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கலாம், அதுக்கும் சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்படி வளைச்சி வரைஞ்சிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ இதை ஃப்ரண்ட்டில் தைக்கும்போது நமக்கு மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்படி கட் கொடுத்துருக்கேன். அது வேறு எதுக்கும் இல்லை. அந்த கட் கொடுத்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சு தைக்கணும். அதுக்காண்டி தான் அந்த கட்டு.